நடிகர் கார்த்தி நடிப்பில் அடுத்த படம் மெய்யழகன். 96 போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் பிரேம்குமாரோட இயக்கத்தில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் எல்லாம் அஃபிஷியலாக வெளியாகிருக்கு. கார்த்தி அவர்கள் வில்லேஜ் கெட்டப்பில் இருக்காரு. ஸ்ரீதிவ்யா அவர்கள் இந்த படத்தில் கார்த்திக்கு பேராக நடிச்சிருக்காங்க. கார்த்திகோட இணைஞ்சி அரவிந்த் சாமி ராஜ்கிரன்லாம் படத்தில் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. படம் அஃபிஷியலாக செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் சியான் விக்ரமோட நடிப்பில் அடுத்த படம் தங்கலான். தங்கலான் படத்துலேருந்து புதிய போஸ்டர் வெளியாகிருக்கு. படம் இந்த மாதம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண ஜிவி பிரகாஷ் அவர்கள் தங்கலான் படத்தோட செகண்ட் சிங்கிள் கமிங் சூன்னு அறிவிச்சிருக்காரு. ட்ரெய்லரில் அந்த சாங் வச்சிருப்பாரு. லானே தங்கலானேன்ற பிஜிஎம் கூட நல்லா இருந்தது ட்ரெய்லரில். இப்போது செகண்ட் சிங்கிள் அப்கமிங்காக கமிங் சூன்னு ஜிவி பிரகாஷ் அவர்கள் ட்வீட் போட்டு தெரிவிச்சிருக்காரு. தங்கலான் படத்தோட ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸும் அப்கமிங் டேஸில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. டைரக்டர் பா ரஞ்சித்தோட இயக்கத்தில் ஸ்டூடியோ கிரீன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகஸ்ட் 15 பெரிய லெவலில் நடிகர் சியான் விக்ரமோட தங்கலான் படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. டைரக்டர் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் தளபதி விஜயோட நடிப்பில் அடுத்த படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் 3rd சிங்கிள் ஆகஸ்ட் 3 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக தளபதி விஜயோட ஸ்டெப்ஸ் இதில் ரொம்பவே மாசாக இருக்கும் தான் போஸ்டரில் பார்த்ததில் தெரிய வருது. இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு பேரா மீனாட்சி சௌந்தரி நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த சிங்கிள் ஆகஸ்ட் 3 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. 3rd சிங்கிள் நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நாளைக்கு இந்த பாடலோட ப்ரோமோ யூடியூப்பில் எதிர்பார்க்கலாம். படம் செப்டம்பர் 5 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் பிரபாஸோட நடிப்பில் லாஸ்ட்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கல்கி. கல்கி படம் ஆகஸ்ட் 23 ஓடிடி ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கலாம். தமிழ், தெலுங்கு, கன்னடா மற்றும் மலையாளம் லாங்குவேஜோட ஓடிடி ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. ஹிந்தி ரைட்ஸ் மட்டும் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆகஸ்ட் 23 கல்கி படம் ஓடிடி ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. டைரக்டர் சுசீந்திரனோட இயக்கத்தில் ஆக்டர்ஸ் மீனாட்சி கோவிந்தராஜோட நடிப்பில் அடுத்த படம் 2K லவ் ஸ்டோரி. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. பாலிவுட் நடிகர் ஜான் அப்ரகாமோட நடிப்பில் அடுத்த படம் வேதா. ஆகஸ்ட் 15 படம் ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் தமிழ் ட்ரெய்லரும் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சமந்தா மற்றும் வருண் தவான் நடிப்பில் அடுத்த வெப் சீரிஸ் சிட்டாடல் ஹனிபனி. நவம்பர் 7 வெப்சீரிஸாக அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இன்னைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. கம்மிங் வீக்கில் 4 முக்கியமான படங்கள்லேருந்து சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் கோட் படத்தோட அஃபிஷியல் சிங்கிள், கோட் படத்தோட 3rd சிங்கிள் ஆகஸ்ட் 3 ரிலீஸ் ஆகுது. மற்றும் அனிருத் மியூசிக்கில் தேவேரா படத்திலிருந்து சிங்கிளும், ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் தங்கலான் மற்றும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலிருந்தும் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த 4 படங்கள்ல இருந்தும் இந்த வாரத்தில் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் சினிமாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் 3ஆம் மனிதன். படம் அஃபிஷியலாக சிம்பிளி சவுத்தில் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் பண்ணுறதா இன்னைக்கு அஃபிஷியலாக சிம்பிளி சவுத் அறிவிச்சிருக்காங்க. சிம்பிளி சவுத்ன்றது ஓவர்சீஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இந்தியாவில் எப்படி அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ்ன்ற ஓடிடி தளமோ அந்த மாதிரி ஓவர்சீஸில் தமிழ் படங்கள் ரிலீஸ் பண்ணுற நிறுவனம் இதெல்லாம். இப்போ அஃபிஷியலாக 3ஆம் மனிதன் படம் சிம்பிளி சவுத்தில் ஆகஸ்ட் 2 ஸ்ட்ரீமிங் ஆகிறதா அறிவிச்சிருக்காங்க.